தமிழ்நாடு 24 நியூஸ் செய்திகள் வாசிப்பது கீதா. பொன்னேரி அருகே அனல் மின் நிலைய கட்டுமான பணிகளில் மின்மாற்றி டேங்கர் லாரியில் திடீர் தீ விபத்து. 3 வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே வயலூரில் எண்ணூர் சிறப்பு பொருளாதார மண்டல மிக உயர் அனல்மின் திட்ட கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. தலா 660 மெகாவாட் மின் உற்பத்தி திறனுள்ள 2 அலகுகள் மூலம் 1320 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட அனல் மின் நிலைய பணிகள் 70% முடிவடைந்து எஞ்சிய பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் அனல் மின் நிலைய கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் பகுதியில் உள்ள மின்மாற்றியில் டேங்கர் லாரியில் இருந்து ஆயில் நிரப்பும் பணிகளின் போது திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. எளிதில் தீப்பற்றும் ஆயில் என்பதால் தீ மளமளவென கொழுந்துவிட்டு எரிந்து வானுயர கரும்புகை எழுந்தது. இது குறித்து அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் 3 வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரையும் ரசாயன நுரையையும் பீச்சி அடித்து நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்தனர். தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு தீ பரவாமல் கட்டுப்படுத்தியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த சில தினங்களுக்கு முன் மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் கட்டுமான பணிகளை நேரில் ஆய்வு செய்து மார்ச் மாதத்திற்குள் பணிகளை முடித்து மின் உற்பத்தியை துவக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு பெல் நிறுவன அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியது குறிப்பிடத்தக்கது.